எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்காக உங்களோட டைமை ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்க. கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான டைமாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ என்னோடதை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ்டர்டே ஆல்ரெடி ஒருத்தவர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு, அதுதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சே ப்ரோ, ஏன் நீங்கள் கேப் டவுன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நேற்று ஒருத்தவர் கேட்டிருந்தார். அவருக்கு நான் கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நியூஸுக்காக மார்க்கெட் கிடையாது, மார்க்கெட்டுக்காக தான் நியூஸ் உருவாக்குறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த கிளியராக சொல்லியிருந்தேன். சரி, இந்த 5 நிமிஷம் டைம் எதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இன்றைக்கி தம்ப்நெயிலில் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயத்த போட்டிருப்பேன். விட்டில் பூச்சியாய் இராதே, வானில் பறக்கும் ராஜாளியாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ஒன்று உங்களுக்கு போட்டிருப்பேன். சரி, இந்த விட்டில் பூச்சி, இந்த ராஜாளி, இது என்ன ப்ரோ உங்களுக்கு இது கனெக்டடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். விட்டில் பூச்சின்றது என்னது? அதாவது விட்டில் பூச்சின்றது கிட்டத்தட்ட 1,60,000 பூச்சிகள் இருக்குது. அந்த வகை இனத்தை சேர்ந்தது. அந்த வகை இனத்தை சேர்ந்ததில் நம்ம 2 பூச்சி மட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். விட்டில் பூச்சின்றது பின்னாடி அந்த இருட்டில் பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியும், ஓகேவா? அது எல்லாமே ஒரு இடத்துல மொத்தமாக போய் உட்காந்துருக்கும். அப்போ அது அந்த இடத்துல ஒரு மொத்தமாக போய் உட்காந்துருக்கும் போது ஒரு விலங்கோ இல்லை ஏதோ ஒன்று வருதுன்னா, அந்த இடத்துல ஒரு புலியோ இல்லை ஒரு சிங்கமோ கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த வெளிச்சத்தை தேடி ஏதாச்சும் ஒரு இரை வரும். ஸோ அந்த இதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அது வெயிட் பண்ணும். ஒரு சிங்கமோ புலியோ ஏதோ ஒன்று வெயிட் பண்ணும். டக்குன்னு அந்த வெளிச்சத்தை நோக்கி ஒரு இரை, அதாவது ஒரு சின்ன விலங்கினம், மானோ இல்லை ஒரு நரியோ ஏதோ ஒன்று வருதுன்னா உடனே என்ன பண்ணும், அதை உடனே அது சிங்கம் தனக்கான இரையாக அது உருவாக்கிக்கிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது ஒரு வகையான விட்டில் பூச்சி நம்ம கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு லைட்டு போட்டோன்னா ஒரு பூச்சி உட்காரும், ஓகேவா? ஸோ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார், அந்த பூச்சி தன்னோட பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி அந்த டியூப் லைட்டோட இதில் கட்டி விட்டுருவார். உடனே இந்த பூச்சியெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த வெளிச்சத்தை நோக்கி படையெடுத்து ஓட ஆரம்பிக்கும், ஓகேவா? அந்த ஓட ஆரம்பிக்கும் போது அது நேராக போய் அந்த பேப்பரில் தான் போய் உட்காரும். ஏன்னா அந்த லைட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த பூச்சி. டக்குன்னு என்ன ஆகும்னா டக்குன்னு அந்த பேப்பரில் போய் உட்காந்துரும். ஸோ அந்த கடைக்காரருக்கு அதை கொல்லணுன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்காது. தன்னோட பிஸ்னஸை பாதிக்குது அப்படின்ற போது அதை துரத்தணுன்றதுக்காக அந்த ஒரு பேப்பரை கட்டி வச்சுருப்பார் அந்த இடத்துக்கிட்ட. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் அது போய் உட்காருது, அங்கேயே மாட்டிக்கிறது, இதாகிடுது. இந்த இடத்துல நீங்கள் லைட்டுன்றதை நீங்கள் மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? விட்டில் பூச்சின்றது யார்? நம்மளை மாதிரி ரீட்டெய்லர், ஓகேவா? அந்த கடைக்காரன்றது யார்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிக் பிளேயர் அண்ட் ஸ்மால் பிளேயர், இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடைக்காரன்றது பிக் பிளேயர். ஸோ இவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருப்போம். ஏன்னா அவங்களோட சேர்ந்து நம்மளும் ப்ராஃபிட் பண்ணோம்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும், ஓகேவா? அது உங்களுக்கு ஒரு சின்ன தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தான் அதை சொல்கிறேன், ஓகேவா? ராஜாளியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ரீசன் என்ன? அதுக்கு ஒரு ரீசன். இப்போ கழுகுன்றது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வானத்தில் பறக்கும், ஓகேவா? இந்த கழுகுக்கு எல்லாமே நம்ம ஒரு பூச்சி இனம் மாதிரி தான் தெரியும். அதாவது இந்த சின்ன சின்ன விலங்கினம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே ஒரு பூச்சி இனம் மாதிரி தான் தெரியும் கழுகுக்கு. ஸோ அந்த கழுகு ஈஸியாக தன்னோட இரையை மேலேருந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடும் தன்னோட இரையை. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ நம்ம ரீட்டெயிலர் எல்லாருமே இருக்கோம். அதை விட ராஜாளியாக இரு அப்படின்னு நான் போட்டிருந்தேன். எதுக்காக அதை போட்டிருந்தேன்? ராஜாளின்றது ஆல்ரெடி கழுகை விட உயர்ந்தது. கழுகை விட ஒரு 30% உயர்ந்தது. அதோட பார்வை திறனும் சரி, அதோட வேட்டையாடும் திறனும் சரி, எல்லாமே கழுகை விட உயர்ந்தது.
ஸோ அந்த ஒரு ரீசன் தான். சரியா? அந்த ராஜாளியை நீங்கள் வேணால் ஒரு கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியரான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த ராஜாளியாக இரு அப்படின்றது ஒரு ராஜாளிக்கான ஒரு விளக்கம் அதில் கிளியராக கிடைக்கும். ஓகேவா? அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். நான் எதுக்காக அந்த தம்ப்நெயில் போட்டிருக்கேன் அப்படின்றது. ஸோ அந்த ராஜாளின்றது வந்து அதோட பார்வைத்திறன், அதோட இலக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, ஓகேவா? அது ஒரு இம்மி பிசுங்காமல் கூட கரெக்டாக அந்த வேட்டையாடும் திறன் கொண்டது அந்த ராஜாளி கழுகு. சரியா? இதுவும் கழுகு தான். ஆனால் இந்த கழுகை விட உயர்ந்தது ராஜாளி கழுகு. அதனால தான் நான் அந்த இதை உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ வாங்க இன்றைக்கி போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துருவோம் என்னன்றதை. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆல்ரெடி எஸ்டர்டே வந்து நம்ம சொல்லியிருந்தது கேப்டவுன் ஆகும், 80% கேப்டவுன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது கிளியராக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதோட டீட்டெயில் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். எஸ்டர்டே முடிஞ்சது பார்த்திங்களா? அதிலேருந்து நம்ம மேலே ஒரு, அதாவது 22ஆந்தேதி 5 மினிட்ஸ் கேண்டில் அப்சைடில் இருக்குது பார்த்திங்களா? அந்த லெவலுக்கும் வந்து நேற்று முடிஞ்ச லெவலுக்கும் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 77 பாயிண்ட் வரும். அதே 77 பாயிண்ட்டை அப்படியே கீழே கொண்டு வந்து பாருங்கள். அதே 77 பாயிண்ட்டில் கீழே கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், மார்க்கெட்டை நல்லா கற்றுக்குங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ராஜாளி மாதிரி இருக்கணும். இந்த கழுகை வேட்டையாடணும்னா அந்த கழுகுக்கு மேலே நம்ம பறக்கணும். அந்த கழுகுக்கு மேலே பறக்கக்கூடியது எது? ராஜாளி. ஸோ ராஜாளி மாதிரி நம்ம பார்வை நம்ம இலக்கம் நோக்கி இருந்ததுன்னா நம்மளோட இது வந்து அவ்வளோ கிளியராக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த 77 பாயிண்ட்டு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு கீழே கொடுத்துருப்பாங்கன்றது. அது போக நம்மளுக்கு ஃபிப் டூல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதையும் பார்த்தாங்களும் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 23ஆந்தேதி நேற்று உங்களுக்கு ஒரு லைன் போட்டு காமிச்சிருப்பேன். அது நான் நேற்று போட்டு காமிச்சிருப்பேன். ஆனால் நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருப்பேன் அந்த இதுக்கு எது என்ன ரீசன்றதை. இன்றைக்கி அந்த இதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். கீழேருந்து ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே 50 பாயிண்ட்டை அப்படியே கீழே எடுத்துருந்திங்கன்னா அதே 50 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சேம் பேட்டர்ன் தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஆமாம், போன வாரம் திங்கக்கிழமையோடது நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 22ஆந்தேதியோடதை மேலே ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஹையை மார்க் பண்ணிவிட்டு இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வரும் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக. அப்படியே வச்சுருங்க. அங்கேருந்து வச்சுட்டு அப்படியே நேற்றுக்கு டேட்டுக்கு வந்துடுங்க. நேற்றுக்கு நம்மளுக்கு என்ன முடித்தாங்க பாசிட்டிவாக? நேற்று எல்லாருமே நினச்சிருப்பீங்க பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க, அதனால் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டாக கொடுத்துருந்தேன், இல்லை கேப் டவுன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியும் 77 பாயிண்ட் வருதா? ஸோ அதே 77 பாயிண்ட்டை அப்படியே இன்றைக்கி கீழே கொண்டு வந்து பாருங்கள். இன்றைக்கி கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆன இடம் எந்த இடம்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே 77 பாயிண்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி மார்க்கெட்டு. ஓகேவா? இது ஒரு கன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு ஃபிப் டூல் ஒரு கன்ஃபர்மேஷன். 3வது கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த சென்டரில் ஒரு கேப் தேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேப்போடதையும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான அக்யூரேட்டான ஒரு விஷயம் தெரியும். ஏன் அந்த கேப் அந்த கீழே வந்தாங்க, திருப்பி அப்சைடில் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஏன் அந்த கேப்போட அந்த லைனை வந்து டச் பண்ணாமல் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி உங்களுக்குலாம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி நான் என்ன இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா அந்த இதை நீங்கள் நேற்று அப்ளை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரிஞ்சிருக்கும். என்னன்றது நான் ஏன் 80% வந்து கீழே கேப் டவுன் ஆகும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொன்னேன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 59 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 59 வீடியோலையுமே
கிட்டத்தட்ட இந்த இதை தான் நான் உங்களுக்கு கிளியராக எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பார்வை திறனை வந்து மாற்றுங்க. நீங்கள் கழுகாக இருந்து பார்க்காதீங்க. கழுகுக்கு மேலே இருந்து ராஜாளி கழுகு, சரியா? அந்த இடத்துல இருந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கிளியரான ஒரு விசுவல் கிடைக்கும். அதே போல் இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, லாட்டரல் திங்கிங் அண்ட் மோர் தென் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதோட இது என்ன ஒரு ஒர்க்கிங், உங்களோட திங்கிங் எந்த அளவுக்கு ஒரு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து மூவ் பண்ணி மேலே மேலே போயிட்டே இருப்போம் அப்படின்றது தான் அதோட ஒரு இது இருக்கும், ஒரு விஷயம். ஓகேவா? உங்களோட திங்கிங் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் போட்டு இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் திங்கிங் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை வந்து அக்யூரேட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது மட்டும்தானா? இது இல்லைங்க. இதுக்கு மேலேயும் எக்கச்சக்கமான ஒரு கணக்கு இருக்குது. மார்க்கெட்டுன்றது ஒரு மேக்ஸு. நீங்கள் மேக்ஸு கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக எந்த இடத்துல எந்த மேக்ஸ் போடணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை மார்க்கெட்டில். இதுதான் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயமாக சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம சொல்லியிருந்தது ஒரு அப் சைட்லேருந்து ஒரு 600 பாயிண்ட்டு நம்மளுக்கு டவுன் சைடில் கீழே இறங்குறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? சரி, இது வந்து 400 பாயிண்ட்டு கொடுத்துருந்தோம். அந்த 400 பாயிண்ட்டை உடைச்சா அடுத்தது 600 பாயிண்ட்டுக்கு போகும்னு கொடுத்துருந்தோம். இந்த 600 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வருது? 120ன்னு வரும். ஸோ ஒவ்வொரு டே நீங்கள் அந்த டேவோட இதில் வந்து ஹை டு லோ வச்சு பாருங்கள், இல்லை அந்த ஓப்பன் டு லோ வச்சு பாருங்கள். கரெக்டாக அந்த 120 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க எல்லா இதுலேயுமே. இப்போ அதுதான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியணுன்றக்காக இவ்வளோ இதுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆல்ரெடி அந்த எஸ்டர்டே முடிஞ்சது பார்த்திங்களா, அந்த 50 பாயிண்ட்டு, சாரி இன்றைக்கி ஒரு கேப் கொடுத்தாங்க பார்த்திங்களா 50 பாயிண்ட்டு. அந்த 50 பாயிண்ட்டை இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். என்னதுக்காக அந்த 50 பாயிண்ட்டு மேலே போனாங்க அப்படின்றதுக்காக ரீசன். அதுதான் உங்களுக்கு இப்போ கிளியராக உங்களுக்கு போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? இந்த சென்டர் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல ஒரு கேப் விட்டு வந்திருப்பாங்க. சரி, ஓகே, இந்த கேப் விட்டு வந்திருக்காங்க. இது எப்படி இந்த 50 பாயிண்ட்டு தான் போகுன்றது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ 1 பாயிண்ட்டுன்னு இருக்குதா, இப்போ 1 பாயிண்ட்டுன்னு இருந்ததுன்னா அந்த இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணுங்கள். 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ 100 வந்து 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 50. ஓகேவா? அப்போ 50ன்னு எடுத்துக்கோங்க. 50 பாயிண்ட்டு மேலே போவாங்க, 50 பாயிண்ட்டு கீழே வருவாங்க. சிம்பிள், அவ்வளோதான் மேட்ரு. இந்த இதில் வேறு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த பைசா கணக்கு வரும், ஒரு 15 பைசா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வரும். அந்த 15 பைசாவை நீங்கள் மேலேயும் போட்டுக்கலாம், கீழேயும் போட்டுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தேவை அந்த ரவுண்டு தான் 50. ஓகேவா? அந்த 50ன்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அந்த 50. இப்போ 1 பாயிண்ட்டுன்னு இருக்குதா, 1.5 சாரி 1.15 அப்படின்னு இருக்குதுன்னா இப்போ 1 பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு 50 கிடைக்கிது. இந்த 15 நீங்கள் கீழேயும் போட்டுக்கலாம், மேலேயும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்குரியது ஏன் அந்த மேலே அப்சைடில் வந்து 55 பாயிண்ட் போனாங்க, 63 பாயிண்ட் போனாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். ஓகேவா? இந்த விஷயத்தை விட்டுட்டு இந்த 400 சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 400 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? 8 வரும். 80 பாயிண்ட் வரும். அந்த 80 பாயிண்ட்டையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். நாள் வந்து எங்கே ஓப்பன் ஆனதோ அது அந்த ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கீழே லோ முடிஞ்சது பார்த்திங்களா, அந்த லோ வரைக்கும் வச்சு பாருங்கள், ஒரு 80 பாயிண்ட் வரும். ஓகேவா? அடுத்த நாள் வந்து பாருங்கள், எங்கே ஓப்பன் பண்ணாங்களோ, அதாவது ஹையில் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி அகெயின் கீழே வந்திருப்பாங்க எஸ்டர்டே. நீங்கள் அந்த ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக ஒரு 120 பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. சரியா? இன்றைக்கோடதையும் எடுத்து வச்சு பாருங்கள், கரெக்டாக ஒரு 80 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 400 வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குமோ அந்த 80 120
அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இந்த 3 நாள் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். சரி, நீங்கள் அந்த 400 விட்டுருங்க, 600 டிவைட் பண்ணுங்கள். 600 டிவைட் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ கிடைக்கும்? 120 கிடைக்கும். அந்த 120யை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படியே எங்கே ஹை டு லோ அதை போட்டு பாருங்கள். நான் எந்த இடத்துல எதை எடுக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சிச்சு. சரி, நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். 50% வந்து கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50% வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி வேணாலும் நடக்கலாம், கேப் அப் அண்ட் கேப் டவுன் ரெண்டுக்குமே ரீசன் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அந்த ரீசனை நீங்கள் இன்றைக்கி உங்களோட இதில் கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம நேற்று சொல்லியிருந்தது ஒரு கிளியரான விஷயம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலை மட்டும் தாண்டினோடனே எடுக்கக்கூடாது. அடுத்த ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கேண்டிலை வந்து நீங்கள் விட்டுருங்க, 15 நிமிஷம் கேண்டிலை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். இன்றைக்கோட இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். எதுக்காக அந்த ரீசன் சொன்னேன்? ஏன்னா ஒரு இம்பாசிபிள் மூமெண்ட்டில் நேற்று பேங்க் நிஃப்டி நிப்பாட்டியிருந்தாங்க. இன்டிசிஷன் மூமெண்ட்டில் நிப்பாட்டியிருந்தாங்க, மேலேயா கீழேயா அப்படின்றது தெரியாத அளவுக்கு. ஆனால் இதில் நம்மளுக்கு கேப் தேரி ஒர்க் ஆகிருக்குதா? கேப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் ஒர்க் ஆகிருக்குது. வேறு ஒன்றுமே வேணாம். நேற்று முடிஞ்சதுலேருந்து அப்படி பாக்ஸோட பாதி இதுக்கு கொண்டு போய் பாருங்கள், எத்தனை பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். 160 பாயிண்ட் வரும், சாரி 170 பாயிண்ட் வரும். அதே 170 பாயிண்ட்டை அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சு பாருங்கள். அந்த அதே 170 பாயிண்ட்டு இன்றைக்கி கரெக்டாக கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து கால்குலேஷன், கணக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கணக்கு தான். ஓகேவா? சரி, ஓகே. நான் எதுக்காக அந்த 5 நிமிஷம் சொன்னேன்? திங்கக்கிழமை, ஓகேவா? திங்கக்கிழமையோட 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே லோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை பாருங்கள், இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கேண்டில் அதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கேண்டிலில் உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு டோஜி போட்டு திருப்பி மார்க்கெட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அப் சைடில் போகிற மாதிரி காமிச்சு அங்கேருந்து டவுன் சைடில் கொண்டு வந்திருப்பாங்க. என்னது காரணம்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேட் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க அப்படின்றத கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இந்த இதுதான் இன்றைக்கும் உங்களுக்கு நடந்திருக்குது. உங்களுக்கு கிளியரான வியூ. அதில் நம்ம இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக தெரியாது. உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட ஃபோன்லேயும் நான் சொன்ன அந்த இதை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். பாக்ஸ் தியரி கான்செப்ட்டு நம்ம சொன்ன லெவல், பாக்ஸ் தியரியோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து கீழே கொண்டு வரது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதனால் பயன்பெறுவாங்க. ட்ரேட் எடுக்கிறவங்க ப்ராப்பராக கற்றுக்குங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஓகேவா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன்றது கிளியராக தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீழே 54,950 கீழே இன்னமும் ஃபினிஷ் பண்ணலை. இந்த வீக் ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஆல்ரெடி இந்த வீக் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நாளைக்கும் அது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.